முற்காலத்தில் இமயமலையில் நடைபெற்ற அம்மை அப்பர் திருக்கல்யாணத்தை காண 33 தேவர்கள் சகல ரிஷிகள் அனைவரும் குழுமியதால் வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்தது. உலகை சமநிலை அடையச் செய்வதற்காக சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைத்து தென் திசை சென்று உலகை சமநிலைப்படுத்தும்படி உத்தரவிடுகிறார். அகத்திய பெருமானும் இறைவனின் ஆணைப்படி தென் திசை நோக்கி பயணித்து பொதிகை மலையை வந்து சேர்கிறார். அங்கு தற்போது சொரிமுத்து ஐயனார் கோவில் அமைந்திருக்கும் தாமிரபரணி நதியில் நீராடி தனது நித்திய அனுஷ்டானங்களை முடித்த பின்னர் யோக நிஷ்டையில் அமர்ந்தார். அப்போது ஜோதி ஒன்று அவரது மனக்கண்ணில் தோன்றி மறைந்தது. அதைக் கண்டு அதிசயித்த அகத்திய மாமுனிவர் அந்த ஜோதியை தன் ஞான திருஷ்டியில் பார்த்தார். அப்போது சாஸ்தா ஆனவர் மகாலிங்க பெருமானை பூஜிக்கும் காட்சியும் தேவர்கள் பூமாரி சொரிந்து சாஸ்தாவையும் மகாலிங்க பெருமானையும் வழிபடும் காட்சியும் அவருக்கு தெரிந்தது. இதனை கண்டு வியப்புற்ற அகத்திய முனிவர் ஆனந்தம் அடைந்து மலர் தூவி இவ்விடத்தில் எழுந்தருளியிருக்கும் மூர்த்திகளை தரிசித்து வழிபடுவோருக்கு எல்லா இன்னல்களும் நெருப்பிலிட்ட பஞ்சு போல் பொசுங்கிட வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டார். அப்போது சாஸ்தாவானவர் தேவர்களின் பூமாரி சொரிதலால் சொரிமுத்து ஐயனார் என்ற திருநாமம் தாங்கி பூர்ணா புஷ்கலா தேவியர்களுடன் மகாலிங்க சுவாமி சங்கிலி பூதத்தார் உட்பட்ட சகல பரிவார மூர்த்திகளுடன் அகத்தியருக்கு காட்சியளித்ததாக வரலாறு கூறப்படுகிறது. மேலும் ஒரு சமயம் இப்பகுதியில் வர்க்கடம் என்று அழைக்கக்கூடிய கடும் பஞ்சம் ஏற்பட்டது. அதாவது சுமார் 12 வருடங்களுக்கு மேலாக மழையே பொழியவில்லையாம். அப்போது அகத்திய முனிவர் ஒரு ஆடி அமாவாசை அன்று இங்கு உள்ள சாஸ்தாவுக்கு புனித நீரை பொற்குடங்களில் நிரப்பி அபிஷேகம் செய்ததும் நல்ல மழை பொழிந்து வறட்சி நீங்கியதாகவும் கூறுகின்றன. மழையை பொழிய வைத்த ஐயனார் சொரிமுத்து ஐயனார் என்ற பெயரில் அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்படி அகத்தியர் வணங்கிய இந்த கோவிலானது காலப்போக்கில் மண்மூடி போய்விட்டதாம். அப்போதைய காலகட்டத்தில் தற்போது கோவில் இருக்கும் இடத்தில்தான் பாண்டிய நாடு மற்றும் சேர நாட்டிற்கு இடையில் பண்ட மாற்று முறையில் வணிகம் நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. எனவே வணிக சந்தையின் முக்கிய இடமாக திகழ்ந்த இங்கு வணிகர்கள் குவிவார்களாம். அப்படி ஒரு முறை வணிகத்திற்காக கொண்டு வரப்பட்ட பொதி மாடுகளின் காலடிப்பட்டு ஓரிடத்தில் இருந்து ரத்தம் பெருகி வருகிறது. இதை கண்ட வணிகர்கள் அந்த இடத்தை சூழ்ந்து கொண்டு திகைத்து நின்றனர். அந்த சமயம் வானிலிருந்து ஒரு அசரீரி குருதி பெருகும் இடத்தில் இருப்பவர் மகாலிங்க சுவாமி. இங்கு அவருடன் சொரிமுத்து ஐயனார் சங்கிலி பூதத்தார் உட்பட்ட பரிவார தேவதைகளும் புதையொண்டிருக்கிறார்கள். அவர்களை கண்டறிந்து இங்கு கோவில் கட்டி வழிபடுவீர்களாக என்று ஒலித்தது. அதன்படியே வணிகர்களும் ஊர் மக்களும் சேர்ந்து கோவில் எழுப்பி பரிவார தேவதைகளுக்கும் சன்னதிகளை அமைத்து வழிபட்டு வந்தனர். பிற்காலத்தில் இக்கோவில் சிங்கம்பட்டி சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் வரப்பெற்று தற்போது வரை நிர்வகிக்கப்படுகிறது. இதேபோல் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தம் பெறுவதற்காக திருப்பார்கடலை கடைந்த வரலாறு நாம் அறிந்ததே. அப்போது அமிர்தத்தோடு ஆல கால விஷம், கற்பக விருட்சம், மகாலட்சுமி, காமதேனு பசு மற்றும் பல அதிசய பொருட்களும் அற்புதமாக வெளியே வந்தன. அப்படியே வெளியே வரும்போது சங்குகள் முழங்க விசித்திரமான சில பூதகணங்களும் வெளியே வந்தன. அந்த பூத கணங்களின் தலைவனாக கையில் தண்டத்தை ஆயுதமாகவும் உடல் மேல் கனத்த இரும்பு சங்கிலிகளை ஆபரணமாகவும் அணிந்தவாறு வெளியே வந்தவர்தான் சங்கிலி பூதத்தார். அமிர்த கலசத்தோடு பிறந்ததால் இவருக்கு அமிர்த பாலன் என்ற பெயரும் உண்டு. உலகத்தையே நடுங்கச் செய்த அதிபயங்கர ஆலகால விஷத்தை உலக நன்மைக்காக ஆதி அந்தமுமாய் இருக்கின்ற இறைவனாகிய சிவபெருமான் விழுங்கி விடுகிறார். அப்போது வெளிப்பட்ட பூதகணங்களின் தலைவனாகிய சங்கிலி பூதத்தார் மற்றும் அவரோடு வந்த பூதகணங்களையும் கைலாயத்தில் சேர்த்துக் கொள்கிறார். இவ்வாறு சிவபெருமான் ஆணையிட்டபடி சங்கிலி பூதத்தார் மற்ற பூதகணங்களின் உதவியோடு மிகவும் சிறப்பாக கைலாய மலையை பாதுகாத்து வருகிறார். ஒரு நாள் சங்கிலி பூதத்தாரிடம் சிவபெருமான் மொத்த கைலாய நிர்வாக பொறுப்பையும் பார்த்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு பூலோக சஞ்சாரம் மேற்கொள்ளச் செல்கிறார். அப்படி சென்ற சிவபெருமான் நீண்ட நாட்களாகியும் திரும்பி வராத காரணத்தினால் பொறுமை இழந்த அம்மை பார்வதி பூதத்தாரை அழைத்து பூலோகம் சென்று சிவபெருமானை கையோடு அழைத்து வர உத்தரவிடுகிறார். அம்மையின் உத்தரவை மீற முடியாத பூதத்தாரும் சிவபெருமானை தேடி பூலோகம் நோக்கி கிளம்புகிறார். அவ்வாறு சங்கிலி பூதத்தார் தேடி சிவனை போகும்போது தூரத்தில் சிவபெருமானும் கைலாயத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். சிவபெருமான் வருவதை பூதத்தார் பார்த்துவிட்டார். கைலாயம் விட்டு கீழே இறங்கி வருவதை சிவபெருமான் பார்த்தால், கொடுத்த பொறுப்பை கவனிக்காமல் இப்படி போட்டுவிட்டு வந்தாயே என கேட்பாரோ என பயந்து அங்கு கிடந்த பாம்பு விட்டு சென்ற சட்டைக்குள் புகுந்து மறைந்து கொண்டார். இந்த காட்சியை சிவபெருமான் தம்முடைய ஞான திருஷ்டி மூலமாக பார்த்து விடுகிறார்.
உம்முடைய காவல் நிர்வாகம் செய்யும் சிறப்பான வழிமுறைகள் பூலோக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக யாம் உன்னிடம் திருவிளையாடல் புரிந்தோம். நீ பூலோகத்துக்கு சென்று மக்களுக்கு நன்மைகள் பல புரிந்த பிறகு மீண்டும் கைலாயத்தில் உள்ள பொதிகை மலையில் வந்து எம்மிடம் சேர்ந்து கொள் என சிவன் பூதத்தாரிடம் கூறி அவரை பூலோகத்திற்கு அனுப்புகிறார். சிவபெருமான் கூறியபடி சங்கிலி பூதத்தார் பர்வதமலை, திருச்செந்தூர், திருக்குறுங்குடி, திருநெல்வேலி ஆகிய இடங்களில் திருவிளையாடல்கள் பல புரிந்து தனக்கென நிலையம் அமைத்து அங்கு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலி இறுதியாக சொரிமுத்துது ஐயனார் கோவில் அடைந்து அகத்தியரின் வேண்டுகோளை ஏற்று இங்கேயே காவல் தெய்வமாக நின்று அருள் பாலித்து வருவதாக வரலாறு கூறப்படுகிறது. மேலும் முற்காலத்தில் பிராமணர் குலத்தில் பிறந்தவர் முத்துப்பட்டர். இவர் வாலிப வயதை எட்டிய பின்னர் அப்பகுதியில் வாழ்ந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகள்களான பொம்மக்கா, திம்மக்கா என்ற 2 பெண்கள் மீதும் காதல் கொண்டார். அவர்களை மணம் முடிக்க தானும் செருப்பு தைக்கும் தொழிலாளியாக வேடம் புனைந்து அந்த தொழிலாளியிடம் வேலைக்கு சேர்ந்து செருப்பு தைக்கும் தொழிலை கற்று தொழில் செய்து வந்தார். நல்ல இளைஞனாக வாழ்ந்த முத்துப்பற்றை அந்த தொழிலாளியும் ஏற்று தன் 2 மகள்களையும் அவருக்கே திருமணமும் செய்து வைக்கிறார். ஒரு நாள் இவர்கள் வாழ்ந்த பகுதியில் உள்ள மாடுகளை சிலர் கவர்ந்து சென்றுவிட அவர்களை கண்டறிந்து அவர்களுடன் போராடி வெற்றியும் பெற்று மாடுகளையும் மீட்டுவிட்டார் முத்துப்பட்டர். கோபத்தில் எதிராளிகள் முத்துப்பட்டர் தன் உடலில் உள்ள குருதியை கழுவும் பொருட்டு கீழே குனிந்தபோது முதுகில் குத்தப்பட்டு உயிர் நீத்தார். அவரின் இறப்பை கேட்ட அவரின் 2 மனைவிகளாகிய பொம்மக்கா மற்றும் திம்மக்கா ஆகியோரும் தங்களின் உயிரை துறந்தனர். இவர்களே பிற்காலத்தில் தெய்வங்களாக வணங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த பட்டவராயர் கோவில் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு வடபக்கம் மேற்கு திசை நோக்கி தனி கோவிலாக அமையப்பெற்றுள்ளது. இத்திருக்கோவிலின் விருட்சமாகிய இலுப்பை மரத்தில் பக்தர்கள் மணிகளை காணிக்கையாக கட்டி வைப்பார்கள். அப்படி கட்டி வைத்த மணிகள் நாளடைவில் முழுவதுமாக மரத்துக்குள் பொதிந்து காணப்படுவதால் இம்மரம் மணிமுழுங்கி மரம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் அடியில் விநாயகர், பூதத்தார், மாடசாமி, பட்டவராயர், பிரம்மராட்சி அம்மை ஆகியோர் காட்சி தருகிறார்கள்.